வணக்கம் மனோஜ் சார். இந்த டாக் ஷோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில மைலேஜியல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப கலக்கலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே படைச்சு இன்னைக்கு பிரம்மாண்டமான வெற்றியை குமிச்சிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறதுக்கு. நிறைய பேர் உங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களை பத்தி சொல்லுங்க சார். உங்களோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மனோஜ். என்னோட பேரு மனோஜ். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் வந்து பாலக்காடு மாவட்டத்தில் பெருங்கோட்டுக்குறிச்சி அப்படிங்கிற ஊர். என் கூட பிறந்தவங்க 2 பேர், ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மனைவி பேர் சுஜிமா, 2 குழந்தைங்க, அப்பா அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் என்னோட ஃபேமிலி. ஓகே மனோஜ் சார், இந்த பிஸ்னஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது? இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து என்னோட பேசிக்கல் எஜுகேஷன் முடித்த பிறகு ஊரில் அந்த எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் வேலை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பெரிய பெரிய வேலை எதுவுமே கிடைக்கல. அந்த டைமில் திருப்பூரில் போனால் நல்லா சம்பளம் கிடைக்கும், நல்லா வருமானம் கிடைக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பழைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் என்னுடைய பிரதர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் என்னை வந்து திருப்பூர் அழைச்சிட்டு போனார். அந்த டைமில் திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் மைலேஜியல்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே மனோஜ் சார், உங்களோட பிரதர் மூலமா இந்த வாய்ப்பு கிடைச்சதா சொன்னீங்க. அப்ப இந்த வாய்ப்பு நீங்க வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்கள எப்படி உங்களுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை எந்த மாதிரி இருந்தது அவங்களோட ரியாக்ஷன் நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிரதர் வந்து இந்த மைலேஜியல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எடுத்தாரு. நாங்கள் வந்து ரூமில் ஒரு 5 பேர் தங்கிட்டு இருக்கோம் திருப்பூரில் பனியன் கம்பெனியில். என்னோட பிரதர், நான் மற்றும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் தங்கி 5 பேரும் 5 பனியன் கம்பெனியில் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் திடீர்னு என்னோட பிரதர் வந்தார். பாருங்க, டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய ஒரு புது விதமான பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம போக போகிறோம். நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நம்முடைய எதிர்காலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணார் அவர். ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே புரியலை. ஏன்னா பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறோம், பனியன் கம்பெனி தெரியும், எங்கள் வீடு தெரியும். இதை தவிர நமக்கு எதுவுமே வெளி உலகத்தை பற்றி பழக்கம் இல்லை. அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது புதுசாக ஒரு கேள்விப்படக்கூடிய விஷயம்லாம் பண்ணுறதை பற்றி பயம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவர் கரெக்டாக தான் சொல்லுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இதை பற்றி அதிகமாக கேட்க ஆரம்பித்தோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச போது புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியது வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறை வந்து பிகினிங் ஸ்டேஜ். இந்த டைமில் இந்த துறையில் ஸ்டார்ட் பண்ணால் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் இருக்கிற நாங்கள் 5 பேருமே டிஸ்கஸ் பண்ணி சரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் நம்ம வந்து ரொம்ப அருமையான ப்ராடக்ட் இருக்குது, இது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுனா ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும், அல்லது பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுனா உங்களுக்கு மந்த்லி இன்கம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்னு சொன்ன போது எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ என்ன நினச்சோன்னா, பிஸ்னஸ் வந்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை. ஏன்னா பெரிய அளவில் வளர போகிறோம், ஒரு தொழில் அதிபராக மாற போகிறோம், நிறைய மக்களை சந்திக்கலாம் அப்படின்ட்டு. என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் என்னென்னா சார், என்னோட பனியன் கம்பெனியில் ஒரு 42 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 42 பேர் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஈஸியாக அந்த பிஸ்னஸ் கொண்டு போகலாம். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கல்ல அங்கே. அப்போ எனக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த பனியன் கம்பெனிலே கிடைக்கும். சொந்தக்காரங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்டலாம் இப்போ போக வேண்டியது இல்லை. பனியன் கம்பெனியில் நிறைய பேரை டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்றலான்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, மறுநாள் காலையிலேயே எந்திரிச்சு நேராக ஓடிட்டேன் பனியன் கம்பெனிக்கு. அங்கே போயிட்டு என்னோட மேனேஜரை பார்த்துட்டு, சார் வணக்கம், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், டைரக்ட் செல்லிங்கு, பெரிய எதிர்காலம் இருக்குது, இதை பற்றி சொல்லவா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே தெரியல. முதல் நாள் நைட்டு தானே டிஸ்ட்ரிபியூட்டராக வந்தேன். அப்போ அடுத்த நாள் சொல்லும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா. நான் போய் என் பாட்டுக்கு ஏதோ தெரிஞ்சது தெரியாதது உளறிட்டேன் அவர் முன்னாடி. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி
இந்த டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடியதெல்லாம் அதிக காலம் நிற்காதுப்பா, இதெல்லாம் ஒரு 6 மாசம்தான் 3 மாசம்தான், நீ ஏமாந்துடாத, உன்னை ஏமாத்திடுவாங்க, பொருள் தரேம்பாங்க, பொருள் எல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சுன்னா, நான் என்ன எதிர்பார்த்துட்டு போனேனோ அதோட 10 மடங்கு ஆப்போசிட்டா தான் பேசுறாரு. அப்ப எனக்கு அது ஷாக்கா இருந்துச்சு. என்ன இவரு இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு, சரி இவர்கிட்ட சொல்லி ஒர்க் அவுட் ஆகல, மத்த பனியன் கம்மியில வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் சொல்லலாம்னு சொன்ன உடனே அங்க போறதுக்குள்ளேயே அவர் திருப்பி கூப்பிட்டாரு மேனேஜர், தம்பி இங்க வா அப்படின்னு. அப்ப என்ன சார் என்னன்னு கேட்டேன். இப்ப நீ வந்து என்கிட்ட சொன்ன, இது இனிமேல் இந்த கம்பெனியில வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்படி சொன்னேன்னா உன் வேலை போயிடும்னாரு. பாருங்க, நான் என்னோட பெரிய எதிர்பார்ப்பு என் பனியன் கம்பெனியில் இருக்கிறவங்கள பிசினஸ்ல கொண்டு வர்றது, அது ஒரே வார்த்தையில என்ன பண்ணிட்டாரு, அதை முடிச்சிட்டாரு. சரி பனியன் கம்பெனில நீ பேச முடியாது, பேச வேணாங்கிறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, எங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சேன். அப்படி பேசி பார்த்தா ஒரு 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 மாசம் 2 மாசம் முடிச்சு பார்க்கும்போது என்னை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம். டேய் மனோஜ் வராண்டான்னு சொன்னா அந்த தெருவுல ஒரு பையன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா யாரை பார்த்தாலும் மைலேஜ் ஸ்டீலு பிசினஸ் ப்ராடக்ட் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு பைத்தியம் மாதிரி பிடிச்சி வச்சு இந்த பிசினஸ், மற்றவங்க அந்த மாதிரி ஏத்துக்கல ஸ்டார்டிங்ல. சரின்னு சொல்லிட்டு நேரா ஊருக்கு போனேன். ஊருக்கு போனா அத்தை மாமா சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் பிசினஸ்ல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசினேன். எல்லாருக்கிட்டையும் பேசும்போது 1-2 பேரு பரவாயில்லப்பா, பார்ப்போம்ப்பா, அப்படியா, நல்லா இருக்கா, பார்ப்போம் கேட்போம் நாங்க. ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் கிண்டல் தான் பண்ணாங்க. உனக்கு வேற வழி இல்லையா, நீ வந்து பனியன் கம்மியில வேலைக்கு போற, ஒழுங்கா அந்த வேலைக்கே போ, இருக்கிறத விட்டுட்டு நீ பறக்கிறத பிடிக்காத, நம்மளாம் சாதாரணமானவங்க, பெரிய பெரிய கனவெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்படி சொன்னாங்க. மொத்தத்துல வந்து ஊர்ல நிறைய பேர்கிட்ட சொல்லவும், எங்க அம்மா வந்து வயக்காட்டுல வேலைக்கு போவாங்க, இந்த களை எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி, ஏன்னா நான் சாதாரண ஒரு ஃபேமிலி தான். அப்ப அந்த மாதிரி இடத்துல வேலைக்கு போகும்போது கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் எங்க அம்மாவை. பாரு உங்க பசங்க வந்து ஏதோ டைரக்ட் செல்லிங் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கு, அவங்க வேலையை விட்டு போட்டு இப்படி சுத்திக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வருமானம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ, நீ கஷ்டப்படுவ இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டு பேசாம வேலைக்கே போக சொல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னு அம்மா வீட்டுல வந்து சொல்லுவாங்க. ஏப்பா நீங்க வந்து புது புது பிசினஸ் எல்லாம் அப்படி பண்ணாதீங்க, கிடைச்ச வேலையிலே இருங்கப்பா, நாளைக்கு வேலைக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பெருசா படிக்கல, வேலைக்கு போறாங்க, வெளி உலகத்தை பத்தி தெரியல. அப்போ பண்ண வேணாம்ப்பா, நீங்க ஒழுங்கா வேலைக்கே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப யோசனை பண்ணும்போது பெரிய எதிர்பார்ப்போட ஆரம்பிச்சு நிறைய பேரு நீ ஜெயிப்ப, நல்லா இருப்ப, வளர்ந்து காமின்னு அதிகமா யாருமே சொல்லல. உன்னால முடியாது, இது நடக்காது, ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க என்னை பத்தி. மோஸ்ட்லி அப்படிதான் வந்துச்சு பதில் எல்லாம். அப்போ ஒரு லீடர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி நீ பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இந்த மீட்டிங் ட்ரைனிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. திருப்பூர்ல அந்த மாதிரி வந்து ஃபேமிலியில இருந்து ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் இருந்தாலும் போக போக சப்போர்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி இந்த டீமை வந்து இவ்வளவு பெரிய ஒரு டீமா இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ரசிகர் மன்றமே உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குரூப்பை வந்து நீங்க மைலேஜ் ஸ்டைல் உருவாக்குறீங்க, அதோட சீக்ரெட் என்ன? பாருங்க, ஸ்டார்டிங்ல நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க பிசினஸ்ல வரலைங்கிறது அவங்க குறையா நான் நினைக்கல. நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், யாருமே ஏத்துக்கல. அப்ப என்ன மிஸ்டேக்கு, நான் சொன்னதுல தான் மிஸ்டேக்கு, கம்பெனி மிஸ்டேக் இல்ல, ப்ராடக்ட் மிஸ்டேக் இல்ல, அவங்களும் மிஸ்டேக் இல்ல. என்ன, எனக்கு அவங்க கிட்ட பேச தெரியல, இந்த பிசினஸ் பத்தி சொல்ல தெரியல, அதுதான் உண்மை. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, என்னை வந்து ட்ரைனிங் மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டாங்க. லீடர்ஸ் பிரதரும் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அவர் மீட்டிங் வைப்பாரு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் வைப்பாங்க, அதுவும் பக்கத்து மாநிலத்துல எல்லாம் ட்ரைனிங் வைப்பாங்க. அப்போ ஒரு லீடர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி நீ பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இந்த மீட்டிங் ட்ரைனிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, தொடர்ந்து அட்டன் பண்ணு, அப்பதான் ஜெயிப்பே அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த லீடர் வந்து நல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாரு. சரி, அப்ப வந்து ட்ரைனிங் மீட்டிங் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் விட மாட்டாங்க, ஒரு ட்ரைனிங் விட மாட்டேன், எங்க இருந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரைனிங் நிறைய அட்டன் பண்ணதான் பிசினஸ் என்னன்னு எனக்கு முழுசா புரியுது. பாருங்க, ஆரம்பத்துல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதை பத்தி எல்லாமே புரியுமா என்ன? ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ட்ரைனிங் கேட்க கேட்க கேட்க, ஆமா மைலேஜ் ஸ்டைல் இப்படி இருக்கு, பொருள் எல்லாம் இப்படி இருக்கா, நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ட்ரைனிங் போக தான் தெரிஞ்சது. அங்க சொன்னாங்க, இது ஒரு இண்டஸ்ட்ரி,
எந்த தொழிலும் எடுத்த உடனே வந்து நம்ம வந்து அதுல கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியாது, பெரிய அளவுல எல்லாம் வளர முடியாது. அது மெதுவா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வழியா போனா தான் எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் டைரக்ட் செல்லிங்கும். ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராசஸ் மூலமா போனா ஜெயிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வெற்றி இருக்கும்னு சொல்லி புரிய வச்சாங்க. அதனாலதான் சரி பரவாயில்ல, எங்கிட்ட தான் மிஸ்டேக்கு, நான் எப்படி பேசணும்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எங்க லீடர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், எப்படி பேசுறது, என்ன பேசக்கூடாது அப்படிலாம் கேட்க கேட்க எங்க லீடர்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், நீ மை லைஃப் ஸ்டைல்னா இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் லீடர்ஸ் சொன்னபடி நான் பிசினஸ் பேச ஆரம்பிச்ச பிறகுதாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. ப்ராடக்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து பிசினஸ் வந்துச்சு. அப்பவும் பார்த்தா வருமானமே போதுமான அளவு இல்லை எனக்கு வந்து. நான் பனிய கம்பெனிலேருந்து ஃபுல் டைமா வந்துட்டேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஏன்னா இந்த ட்ரைனிங் மீட்டிங் ப்ரோக்ராம் பார்க்க பார்க்க இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல் தான் என்னோட வாழ்க்கை, இதுல தான் ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். வேலையை விட்டுட்டேன். நிறைய பேர் திட்டுனாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, டீமே வரல, பிசினஸே ஆரம்பிக்கல, நீ ஊரா சுத்திக்கிட்டு இருக்க, கையில காசு இல்ல, ஏன் ஃபுல் டைமா அந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லி கிண்டல் கூட பண்ணாங்க. நான் அந்த டைம்ல யோசிச்சது என்னன்னா, நான் கணக்கு போட்டு பார்ப்பேங்க. அதாவது எனக்கு அந்த பனிய கம்பெனில கிடைச்ச சம்பளம் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 100 ரூபாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 2400 ரூபா தான் என்னோட சம்பளமே பனிய கம்பெனியில. திருப்பூர்ல தமிழ்நாடு தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல கற்பகவுண்டர் பாளையம் சொல்லக்கூடிய இடத்துல சண்முகா டிசைன் சொல்லக்கூடிய ஒரு பனிய கம்பெனில தான் நான் வேலை பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு கொடுத்த சம்பளம் 2400 ரூபாய் ஒரு மாசம். யோசனை பண்ணுங்களேன், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங் வேலை பழகிட்டு இருக்கேன், அதனாலதான் சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஒரு வருஷம் நான் அந்த கம்பெனியில வேலை பார்த்தா எவ்வளவு கிடைக்கும் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு மாசம் 2400 அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 28,800 ரூபாய் எனக்கு கிடைக்குங்க அந்த பனிய கம்பெனியில வேலை பார்த்தா. மிச்சம்னு பார்த்துக்கிட்டா கடன் தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. வீட்டு வாடகை கொடுக்கணும், அங்கேயும் நாங்களே சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும், செலவுகள் எல்லாம் இருக்கு, ஒண்ணுமே பத்தல. ஆனா மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல ஒரு வருஷத்துக்கு வருமானமே இல்லாம வேலை பார்க்க நான் ரெடி. ஏன் ரெடினா, நஷ்டம் வந்தா எனக்கு எவ்வளவு வரும்? அந்த ஒரு வருஷத்துல கிடைக்கிற 28,800 ரூபாய் நஷ்டம் வரும், அவ்வளவுதானே. ஆனா மை லைஃப் ஸ்டைல்ல பிசினஸ் சக்சஸ் ஆகி நான் வந்து இதுல ஒரு டீம் செட் பண்ணிட்டேன்னா இந்த 28,800 ரூபாய் ஒரு வாரத்துல இங்க சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுங்க. அப்ப என்னாச்சு, ஒரு வருஷம் வருமானம் இல்லைனாலும் வேலை பார்க்கறேன், கடன் இதெல்லாம் வாங்கி பண்ணுவேன். அடுத்த வருஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு 28,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா என்னாச்சுங்க, என்னோட போன வருஷத்தோட வருமானம் ஆச்சா? அடுத்த வாரமும் இதே மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான், இங்க வாரம் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அடுத்த வாரம் ஒரு 28,800 ரூபாய் கிடைச்சதுன்னா என்னோட இந்த வருஷம் சம்பளம் ஆச்சு. அந்த மாதிரி நான் வந்து எத்தனை வருஷம் வருமானம் இருக்கோ இல்லையோ, இதுதான் என்னோட லைஃப்னு முடிவு பண்ணினேன். ஜெயிச்சா மை லைஃப் ஸ்டைல் மூலமா தான் ஜெயிக்க முடியும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வாழ்க்கையே இதுதான், இதுலதான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி ஒர்க் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி வெற்றி கிடைச்சது. அப்ப பெரிய அளவுல நீங்க வளரணும்னா நிறைய ஊர்ல உங்க பிசினஸ் கொண்டு போகணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பீரியட்ல ஹார்ட் ஒர்க் தான் இந்த அளவுக்கு டீமை வளர்க்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா நான் நினைச்சேன். அனுபவத்தை கேட்கறதுக்கு இப்போ வந்து நீங்க திருப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ்ல இன்னைக்கு பெரிய லெவலுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்னைக்கு நிறைய கார் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, ரொம்ப செலிபிரேட்டரியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும் நல்லா. அப்போ பிகினிங்ல இதே மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் ஆரம்பத்திலே கிடைச்சதா, இல்ல வந்து ஆரம்பம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் ஆரம்பத்துல நான் பிசினஸ் வந்து பெருசா புரியல இல்லையா, அதனாலதான் தவறு நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். கத்துக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா, சொந்தக்காரங்களோ அல்லது அந்த மாதிரி வட்டாரத்துல இருந்து யாருமே பெருசா டிஸ்ட்ரிபியூட்டரா வரல. என்னுடைய மாமா மட்டும் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட பக்கத்துல ரூம்ல தங்குறவங்க, அதே மாதிரி பனிய கம்பெனிக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில பழக்கமானவங்க, அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் தான் என் கூட ஃபர்ஸ்டா வந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா, நான் யாரையெல்லாம் எதிர்பார்த்தேனோ அவங்க எல்லாம் அந்த பிசினஸ்ல வரல. அந்த ஒரு உண்மைதான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க யாரை அதிகமா எதிர்பார்க்குறீங்களோ அவங்க அந்த பிசினஸ்ல வரணுங்கிறதே இல்லை.
நீங்க அடம் பிடிக்கவும் கூடாது. வந்தவங்களை சொந்தக்காரனா மாத்தணும். சொந்தக்காரன் வரல, வந்தவரை சொந்தமா மாத்திட்டேன். அப்ப என்னாச்சு, என்ன நம்பி ஒருத்தர் வந்துட்டாரே, அவரை காப்பாத்தணும், அவரையும் ஜெயிக்க வைக்கணும், நானும் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணினேன், அவர் கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பார்த்து போய் பேச ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி திருப்பூர்ல கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் தமிழ்நாட்டு தியேட்டருங்கிற ஒரு ஏரியாவில் இருந்தேன். அதுல இருந்து பார்த்தா பூண்டி போற வழியில அவினாசிங்கிற இடத்துல அந்த மாதிரி திருப்பூருக்குள்ளேயே பக்கத்து ஏரியாவில் பிசினஸ் மெதுவா வளர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா, அந்த ஒரு சைக்கிள்லயே ஊரா போவேன், எல்லா பக்கமும் மிதிப்பேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை லட்சியத்துக்காக தான் நான் ஓடணும், அது ஒன்றும் கஷ்டமா தெரியல. எல்லா பக்கமும் ஃபீல்டு ஒர்க்கு போய் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் என்னாச்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பொதுவா திருப்பூர்ல என்ன பிரச்சனைனா, எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஒண்ணு காலையில நேரத்திலேயே போனா தான் அவங்கள பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா நைட்டு 10 மணிக்கு மேலதான் பார்க்க முடியும். அப்ப என்னாச்சுன்னா, காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகி 4 மணிக்கே சைக்கிள் மிதிப்பேன். ஏன்னா திருப்பூர்ல இருந்து அவினாசி போனோம்னா விடிய காலையில 4 மணிக்கு சைக்கிள் எடுத்தா தான் 4:45க்கு அவினாசி போய் சேர முடியும். அப்ப என்னாச்சு, 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி அவினாசி போய் சேருவேன். அங்க போய் ஃபீல்டு ஒர்க்கில் இதெல்லாம் பார்த்து சைக்கிள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வீட்டு முன்னாடி எல்லாம் நிப்பாட்ட மாட்டேன். அங்க எங்கேயாவது ஒரு திருமுனையில சைக்கிள் ஒரு ஓரமா புதருக்கு பக்கத்துல எல்லாம் நிப்பாட்டிட்டு நடந்து போவேன் டிஸ்ட்ரிபியூட்டர் வீட்டுக்கு. ஏன்னா பிசினஸ் பேச வர்றவர் சைக்கிள்ல வந்தாருன்னா எப்படி நினைப்பாங்க. அப்ப அது தெரியாம இருக்கிறதுக்காக ஓரமா எங்கேயாவது புதருக்குள்ள நிப்பாட்டி பிசினஸ் பேசி அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் வளர ஆரம்பிச்சது. அப்படியே வளர்ந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து காங்கேயத்துக்கு பிசினஸ் வளர்ந்துருச்சு கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் தாராபுரத்துல பிசினஸ் வந்துருச்சு. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அளவுக்கு பிசினஸ் வளர ஆரம்பிச்சது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது என்னாச்சுன்னா, சைக்கிள்ல வந்து போக முடியாது, பஸ்லயும் டைம் ஆயிடும்ட்டு ஒரு 2 வீலர் வாங்கினேன். அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே முதல்ல நாங்க வாங்கின 2 வீலர். அந்த 2 வீலர்ல வந்ததுக்கு அப்புறம் எங்க பிசினஸ் ரொம்ப நல்லா வந்துச்சு. எல்லா பக்கமும் 2 வீலர்லயே ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ஊருக்கு என்னுடைய கனவெல்லாம் அந்த டைம்ல என்னன்னா, பெருசா டீமை வளர்க்கணும், வாரம் என்ன வருமானம் வருது, அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு காசு வருது, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. டீமை பெருசா வளர்க்கணும், எல்லா ஊருக்கும் பிசினஸ் போகணும், எல்லா ஊர்லயும் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கணும், அதுதான் இருந்தேனே தவிர பணத்தை பத்தி எல்லாம் அந்த டைம்ல நினைச்சது இல்லை. அப்படியே டெவலப் பண்ணி என்னாச்சுன்னா, திருப்பூரோட ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா ஊருக்காரங்களும் திருப்பூர்ல இருப்பாங்க. திருநெல்வேலியில இருந்து திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கறாங்க, சென்னையில இருந்து திருப்பூர் வந்து வேலை பார்க்கறாங்க, கேரளாவில இருந்து திருப்பூர் வந்து வேலை பார்க்கறாங்க. அப்படி எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் திருப்பூர்ல வரும்போது எல்லாருக்கிட்டையும் பிசினஸ் பேசும்போது நான் முதல்ல கேட்பேன், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரு, நான் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பாடா நம்ம திருநெல்வேலியில ஒரு டீம் வளர்க்கலாம். சில பேர் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா, அப்பா தஞ்சாவூர்ல டீம், அந்த மாதிரி எண்ணம் தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அப்படி அவங்க கிட்ட ஊர்ல கேட்பேன், நம்ம ஊருக்கு போலாமா, ஊர்ல பிசினஸ் பண்ணலாமான்னு. கொஞ்சம் பேர்லாம் ரெடியா வந்தாங்க. அப்படி அவங்க கூட அவங்க ஊருக்கு போனேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் தஞ்சாவூருக்கு கூப்பிட்டாரு. தஞ்சாவூர் தானே போயிட்டு வந்துடலாம். இந்த தஞ்சாவூர் எங்கேன்னா எனக்கு தெரியாது, நான் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவரு சேர்த்து பஸ் ஏறி போனா, காலையில ஏறினா நைட்டு தான் தஞ்சாவூர் போய் சேர முடியும். அப்ப அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் கூச்சமே பட்டதில்லை. ஏறுறது, பஸ் ஏறுறது, கிளம்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து பிசினஸ் வளர ஆரம்பிச்சது. பிசினஸ் வளர நாங்களும் வளர ஆரம்பிச்சோம். அந்த பைக் வாங்கினேன் முதல்ல. அந்த பைக் வாங்கி இன்னொரு பைக், 2வது ஒரு பைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீம் வளர்ந்துச்சு இல்லையா, எல்லா ஊருக்கும் போனோம். திருச்சியில மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, திருநெல்வேலியில மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மதுரையில மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாமளே ஸ்டார்ட் பண்றதுதான். அங்க போய் ஒரு ஹாலை பிடிச்சி அந்த ஊர்ல 10 பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாங்கன்னா அவங்கள உட்கார வச்சு நாமளே பேசுறது. அன்னைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு எல்லா இடத்துலயும் மீட்டிங்கோ, பெரிய அளவுக்கு எல்லா பக்கமும் மை லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினா தெரியுங்கிற அளவுக்கும் இல்லை. அப்ப என்னாச்சுன்னா, நம்மளே தான் ஹாலை பிடிக்கணும், நம்ம தான் ஹோட்டல்ல போய் பேசணும், ஹால் அரேஞ்ச் பண்றது, அங்க ஒரு 10 பேரை உட்கார வைக்கிறது, அப்படிதான் மீட்டிங் ஆரம்பிச்சோம். அப்ப எல்லா பக்கமும் மீட்டிங் ஆரம்பிச்ச போது பஸ்ல போயிட்டு வர முடியாது, பைக்லயும் முடியாதுங்கிறதுனால முதல்ல ஒரு கார் வாங்கி பிசினஸ் பண்ணினேன். மாருதி 800 செகண்ட் ஹேண்ட் கார் தான், இருந்தாலும் கார்ல போலாம் இல்லையா, மழை அடிக்காது, வெயில் படாது. அந்த கார்ல எல்லா ஊருக்கும் பிசினஸ் போக ஆரம்பிச்சேன். அப்படியே என்னோட டீம் வந்து வளர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஸ்டார்டிங் பீரியட்ல இந்த பிசினஸ் வளர்க்குற டைம்ல
நீங்க வந்து சங்கடப்படாம இது ஒரு பெரிய கஷ்டம்னு நினைக்காம எத்தனை ஊருக்கு எத்தனை நபர்களுக்கு உங்களால சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்க டீம் வளரும். அந்த மாதிரி வளர்ந்துதான் இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டுல என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாத தாலுக்காவே கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லா தாலுக்காவிலையும் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. கேரளாவில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல வந்து இன்னைக்கு பிசினஸ் வளர்ந்துருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்தந்த ஊருக்கெல்லாம் நான் போயிருக்கேங்கிறது தான். நாம போகாம நம்ம டீம் வேற ஊர்ல வளராது இல்லையா? அப்ப இத்தனை ஊருக்கு போனதுனாலதான் அந்த ஊர்ல டீம் வந்துச்சு. ஒரே ஊர்ல இருந்தேன்னா அங்கதான் வளர்ந்துருப்பேன். அப்ப பெரிய அளவுல நீங்க வளரணும்னா நிறைய ஊர்ல உங்க பிசினஸ் கொண்டு போகணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பீரியட்ல ஹார்ட் ஒர்க் தான் இந்த அளவுக்கு டீமை வளர்க்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா நான் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது கஷ்டங்கள் வரும்போது என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது, இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெறியோட நீங்க பண்ண ஆரம்பிச்சா எல்லாமே முடியும் மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல. ஓகே மனோஜ் சார், ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஸ்டார்டிங்ல இவ்வளோ ரிஸ்க்லேயே வந்து இந்த அளவுக்கு பெரிய பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப இந்த பிசினஸ் பண்ணும்போது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பின் வாங்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பின் வாங்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன், அந்த அளவுக்கு கஷ்டம் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கா பிசினஸ் டெவலப் பண்ணும்போது? கஷ்டம்தான், ஸ்டார்டிங்ல வந்து கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு. பனியன் கம்பெனில தான் கஷ்டம் தான் பட்டோமே. அங்கேயும் கஷ்டத்துக்கு எல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. அங்க போய் மாடு மாதிரி வேலை பார்க்கணும் பனியன் கம்பெனியில. அதுவும் என்னோட பிரிண்டிங்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிச்சா நைட் 9 மணி வரைக்கும் இந்த இந்த சக்குல எண்ணெய் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாடு சுத்துமே, அந்த மாதிரி சுத்தணும். என்னோட பிரிண்டிங் வேலை அப்படிதான். அந்த சுத்து காலையில ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கும் சுத்தணும். அந்த கஷ்டம் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல ஃபீல்டு ஒர்க் போகும்போது. அப்புறம் பாருங்க, நீங்க ஒரு தொழில் பண்ணும்போது அதை நேசிச்சு பண்ணணும், அதை விரும்பி பண்ணணும், அதை லவ் பண்ணணும். நான் என்னோட பிசினஸ் நேசிச்சேன், மை லைஃப் ஸ்டைல நேசிச்சேன், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நேசிச்சேன், இந்த தொழிலையே நேசிச்சேன். அப்போ வந்து விருப்பப்பட்டு பண்றதுனால எனக்கு பெரிய கஷ்டமா எல்லாம் தெரியல. என்ன கஷ்டமா வரும்? இப்போ வந்து உடல் கஷ்டம்லாம் நமக்கு வரல, மனதளவுல கொஞ்சம் கஷ்டம் வரும். ஏன்னா ஒரு ஊருக்கு பெரிய அளவுல எதிர்பார்த்து போவோம். ஒரு 10 பேரை பார்த்து பேசணும்னு ஒரு ஊருக்கு போவோம். பேசும்போது சில டைம் 10 பேரும் வருவாங்க, சில டைம் 8 பேர் பிசினஸ்ல வருவாங்க, சில டைம் 2 பேர் தான் பிசினஸ்ல வருவாங்க, சில டைம் அந்த ஊர்ல இருந்து பிசினஸே வராது. அப்ப என்னடா அது, இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசணுமே, ரிசல்ட்டே வரலையே, அந்த மாதிரி கவலைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு கஷ்டமா ஒன்றும் தெரியல. அந்த கவலை வரும்போது திடீர்னு நினைப்பேன், அடுத்த ஒரு ஊருக்கு போகணும், 10 பேருக்கிட்ட பேசணும், 10 பேரையுமே நான் பிசினஸ்ல கொண்டு வருவேன். அப்ப என்னாச்சு, இந்த கவலை போயிடும். அப்ப அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நன்மைகளை நினைச்சாச்சுன்னா இப்ப படுற கஷ்டம் போயிடும். நிறைய இடங்கள்ல பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். சில இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து கரெக்டா பஸ்ஸுக்கு காசு வச்சுதான் மதுரை மீட்டிங்க்கு போவேன். அந்த கார் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி திருப்பூர்ல இருந்து மதுரைக்கு மீட்டிங் போவேன். அப்ப வந்து போறதுக்கும் திரும்ப வர்றதுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் கரெக்டா காசு வச்சிருப்பேன். அதை வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா பெரிய அளவுல வருமானம் எல்லாம் இல்லையா, ஸ்டார்டிங்ல இல்லை இல்லையா. ஆனா அங்க போய் மீட்டிங் எல்லாம் முடிச்சு பார்த்தா நம்ம சாப்பிட போகும்போது நம்ம கூட யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அப்ப என்னாச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காமலும் இருக்க முடியாது. என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து பார்த்தா சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஓரமா நிற்பேன். அப்ப என்னாச்சு, நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் சாப்பிட்டு 5 நிமிஷம் தான் ஆச்சு, 1/4 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு போய் சொல்லுவேன். சில டைம்ல அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய வந்திருக்கு. அவங்கள சாப்பிட வச்சு பைப்ல போய் ஃபுல்லா வயிறு நிறைய தண்ணியை குடிச்சு ஏப்பம் விடுற மாதிரி தான் விட்டுட்டு தான் அடுத்த மீட்டிங் போவேன். அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வந்த போது நாளைக்கு இப்போ நிறைய தடவை மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுல எல்லாம் நான் படுத்து தூங்கியிருக்கேன். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுல நிறைய தடவை தூங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ மதுரையில மீட்டிங் முடிச்சுட்டு திருப்பூருக்கு போகும்போது என்ன ஆகும்னா விடிய காலையில 12 மணி 1 மணி எல்லாம் ஆகும். அந்த டைம்ல பஸ் இருக்காது, ஆட்டோ தான் இருக்கும். என் வீட்டுக்கு போகணும்னா ஆட்டோ சார்ஜ் 100 ரூபா கேட்பான். அந்த 100 ரூபா இருந்தா நான் அன்னைக்கு கோடீஸ்வரன். அது கிடையாது. அப்ப என்னாச்சுன்னா அந்த பணம் கொடுக்கறதுக்கு இல்லாததுனால 2 ரூபாய்க்கு மாலை மலர் நியூஸ் பேப்பர் கிடைக்கும். அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லயே, பழைய பஸ் ஸ்டாண்டுல அங்க படுப்பேன். காலையில் 5 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ் ஏறிட்டு வீட்டுக்கு போவேன். அப்ப அங்க அந்த மாதிரி எல்லாம் பஸ் ஸ்டாண்டுல எல்லாம் படுத்து பிசினஸ் பண்ணும் போதும் பஸ் ஸ்டாண்டுல படுக்கிறேனே, கொசு கடிக்குதே, அந்த கவலை வரல. இன்னைக்கு நான் இந்த ஊர்ல இந்த பஸ் ஸ்டாண்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கேன்.
அடுத்த தடவை இதே ஊருக்கு வரும்போது இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறேனா இல்லையா பாரு அப்படி நினைச்சிட்டு தான் படுப்பேன். அந்த ஒரு வெறியோட பிசினஸ் பண்றதுனாலதான் எந்த ஊருக்கு போனாலும், இப்ப மதுரை போனாலும் மதுரையில டாப்பான ஹோட்டல்ல தான் நான் தங்குவேன். ஏன், அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுல படுத்த வழியை இந்த ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு தான் நான் முடிக்கிறேன். திருப்பூர் போனாலும் சரி, திருப்பூர்லயே மிகப்பெரிய ஹோட்டல் எதுவோ அந்த ஹோட்டல்ல தான் தங்குவேன். ஏன்னா அந்தந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்டுல படுக்கிற சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி பிசினஸ் பண்ணும்போது கஷ்டங்கள் வரும்போது என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது, இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தானே நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெறியோட நீங்க பண்ண ஆரம்பிச்சா எல்லாமே முடியும் மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல. நான் ஸ்டார்டிங்ல யாரையெல்லாம் பிசினஸ் பேசி கொண்டு வந்தேன் இப்பவும் அவங்க என் கூட இருக்காங்க.